ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்டெகிரிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் சர்வீஸ். நாங்கள் வந்து இப்போ இந்த டெக்னிக்கல் டாபிக்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த ஆஃப் ஷோர் ரிலேட்டடு ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸும் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க இவ்வளோ வெளிப்படையாக. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்துட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் தெரியட்டும்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வந்து இதை போட்டுட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ஜாப் ரிலேட்டடு எல்லாத்தையும் நான் டெய்லி அதாவது நீங்கள் வியூவர்ஸ் என்னென்ன கேட்குறீங்களோ டவுட்ஸு, அதை வந்து நான் வீடியோவாக பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் வந்து தனியாக வந்து ஃபேஸ்புக்கில் இதுக்குன்னு பேஜ் வச்சுருக்கோம். அதில் ஏன்னா டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த சேனலில் நான் வீடியோவாக போட முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து அந்த ஃபேஸ்புக் பேஜில் டெய்லி லிங்க்டின்லேருந்து தான் நான் போட்டுட்ருக்கேன். லிங்க்டினில் நான் ப்ரீமியம் மெம்பர், அதனால் அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் இந்த ஜாப்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ட்வீட் பேஜும் இருக்குது. எல்லாத்துலேயுமே நான் அப்டேட் பண்ணுவேன். எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைச்சு வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் தான் என்னால் மேற்கொண்டு இதெல்லாம் செய்ய முடியும். ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஏபிஐ சர்டிஃபிகேஷன், ரைட்? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் பார்த்தீங்க, வெல்டிங் சர்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க. அடுத்தது என்டிடியில் என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேஷன் பாடி இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்தது அண்டர் வாட்டர் ட்ரைனிங், அண்டர் வாட்டரில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு சிசூப் 3.1 to 3.12 அந்த அண்டர் வாட்டர் ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ அடுத்தது ஏபிஐ சர்டிஃபிகேஷன். ஏபிஐ சர்டிஃபிகேஷன்னா என்னென்னா, அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக வந்து சர்டிஃபிகேஷன் டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இப்போ பார்க்குறீங்களா, இப்போ ஏபிஐ 1169 அப்படிங்கிறது வந்து பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்பெக்டர். இப்போ நீங்கள் இந்த ஏபிஐ 1169 முடிச்சிருந்தீங்கன்னா பைப்லைன் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு இன்ஸ்பெக்டராக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள சர்டிஃபிகேஷன் தான் வந்து 1169. அதே மாதிரி இந்த ஏபிஐயில் வந்து முக்கியமாக 3 சர்டிஃபிகேஷன் தான் இருக்குது ஜென்ரலாக. இப்போ என்டிடியில் வந்து எம்டிபிடி, ஆர்டியூடி 4 மெத்தட் காமனாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து சிசூப்பில் வந்து ஏடபிள்யூஎஸ் சிசூப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஏபிஐயில் வந்து காமனாக 3 யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒன்று வந்து 510, ஏபிஐ 510, ஏபிஐ 570, ஏபிஐ 653. அந்த 510 என்னென்னா ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்டர். அடுத்தது 570னா பைப்பிங் இன்ஸ்பெக்டர். ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்டர்னா என்னென்னா, பெரிய பெரிய வெசல்ஸ் இருக்கும், பாய்லர்ஸ் இதில் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுன்னா இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் விசுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்டிடி டீம் கொடுப்பீங்க. என்டிடி டீம் வந்து அந்த நீங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் எல்லா என்டிடி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைனல் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுவீங்க கிளைண்ட்டுக்கு. அதே மாதிரி ஏபிஐ 570 இது வந்து பைப்பிங் இன்ஸ்பெக்டருக்குள்ள கோர்ஸ். பைப்பிங்னா பிளான்ட்டில் இருக்க பைப்பிங், இது அசோசியேட் பைப்பிங்ஸ் எல்லாமே இருக்கும். பைப்பிங் எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் எங்கே ஃப்ளான்ஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு பைப் போகுதோ அந்த ஃப்ளான்ஸ் போல்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்கிட்டுக்கு அப்புறம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு பைப்பிங்கில் வந்துடும். அந்த பைப்பிங்கெலாம் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏபிஐ 570 முடிச்சிருக்கணும். அடுத்தது வந்து 3வது நம்ம முக்கியமானது என்னென்னா, அபவ் கிரவுண்டு ஸ்டோரேஜ் டேங்க் இன்ஸ்பெக்டர். ஸ்டோரேஜ் டேங்க் பிளான்ட்டில் முக்கியமாக இருக்கும். என்னென்ன இருக்குன்னா, ஒன்று எக்யூப்மெண்ட் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டு மோரோவர் வந்து அந்த ப்ரெஷர் வெசல் இன்ஸ்பெக்டர்லேயே கவர் ஆகிடும். அடுத்தது அந்த ஒரு எக்யூப்மெண்ட்லேருந்து பைப் லைனில் போய்ட்டு அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கு போய் கனெக்ட் ஆகும். அதில் வந்து இந்த 570 இன்ஸ்பெக்டர் கவர் பண்ணிடுவாங்க. அடுத்தது அந்த பைப் லைனில் மூலமாக போகிறதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து போய் எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க, டேங்க்கில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேங்க்கெல்லாம் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேஷன் தான் ஏபிஐ 653. ஸோ அபவ் கிரவுண்டு ஸ்டோரேஜ் டேங்க் இன்ஸ்பெக்டர். இது வந்து இப்போ நீங்கள் ஏபிஐ 653 படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணி அதில் வந்து உங்கள் ரெக்கமெண்டேஷனை வந்து என்டிடி டீமில் கொடுத்து, என்டிடி டீம் வந்து என்னென்ன என்டிடி டீமோ மெயின்டெனன்ஸ் டீமோ எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் கொடுக்குற கொரியை வந்து அவங்க வேலையை செஞ்சு அதுக்குள்ளே ரிப்போர்ட் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைனல் ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இதுதான் காமன். மற்றபடி இந்த ஏபிஐ 571 கரோஷன் மெட்டீரியல், அப்புறம் வந்து 930 ரிஃப்ராக்டரி இன்ஸ்பெக்ஷனு, அப்புறம் வந்து 580 ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷனு, அப்புறம் எஃப்எஃப்எஸ்லாம் இருக்குது, ஃபிட்னஸ் ஃபார் சர்வீஸ். இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி கோர்சஸில் வரும். பட் மெயின் கோர்ஸஸ் வந்து ஏபிஐ 510, 570, 653 இது 3மே வந்து மெயின்.
ஸோ இது 3 இப்போ வந்து இப்போ ஷடவுனுக்கு இப்போ கத்தாரில் நிறையா ஷடவுன்லாம் கூப்பிட்றாங்க, சவுதியில் கூப்பிட்றாங்க. இப்போ ஏபிஐ இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க இந்த 3 சர்டிஃபிகேஷனும் வச்சுருக்கவங்கள தான் இப்போதைக்கு எடுக்கிறாங்க. முன்னாடி வந்து இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட எடுப்பாங்க. இப்போ பைப்பிங் இன்ஸ்பெக்டர்னால் ஏபிஐ 570 போதும், இல்லைனா 510 போதும். இப்போ ப்ரெஷர் வெசல்னா இல்லைனா வந்து டேங்க்குக்கு வந்து 650 போதும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் டேங்க்குக்கு இப்போயும் 650 மட்டும் இருந்தால் போதும், 510 570 தேவையில்லை. பட் வந்து இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து ஏபிஐ இன்ஸ்பெக்டராக வேலைக்கு போகணுன்னா இந்த 3 சர்டிஃபிகேஷனுமே காமனாக கேட்குறாங்க. அதனால் வந்து பெட்ரு நீங்கள் 3ஐயும் முடிச்சு வச்சுக்கிறது நல்லது. நான் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். அதாவது ஒரு என்டிடி இன்ஸ்பெக்டராக உங்களோட அடுத்த ப்ரமோஷன் என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட் டெய்லி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பீங்கன்னா இந்த ஏபிஐ இன்ஸ்பெக்டர் தான் கொடுப்பீங்க. அவர் வந்து அதை பேஸ் பண்ணி அடுத்தது ஃபர்தராக என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணணும் வரணுங்கிறத அவர் உங்களுக்கு திருப்பி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து இப்போ ஏபிஐ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருங்கிறது நீங்கள் வேலை செய்யும்போது தெரிஞ்சிடும். நம்ம இப்படி ரிப்போர்ட் கொடுக்குறோம், இந்த ரிப்போர்ட்டுக்கு இவர் இந்த இதுதான் திருப்பி பண்ண சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு பை த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏபிஐ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். ஏன்னா அவர் செய்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் வேலையும் அவர் வேலையும் வந்து காம்பினேஷனில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்தது நீங்கள் ஏபிஐ இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன் இருப்பீங்க, அவர் இன்ஸ்பெக்டர் இருப்பார். நீங்கள் இப்போ ஏபிஐ முடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரெக்கமெண்டேஷன் டெக்னீஷியனை கொடுத்துட்டு அவர்கிட்ட ரிப்போர்ட்டை வாங்கி இதுதான் வந்து உங்களோட ப்ரொமோஷன் இந்த ஃபீல்டில். ஸோ ஏபிஐயில் 510 570 650 வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு திருப்பி கேளுங்க. இதில் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா API.orgன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா, எவ்வளோ ஃபீஸ் என்ன, எப்போ எங்கெங்கே எக்ஸாம் நடக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபீஸ் கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபீஸ் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் டிடி எடுத்து இங்கேருந்து அனுப்புனீங்கன்னா ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது ப்ரோமோட்டிக் சென்டரில் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க, விண்டோ கொடுப்பாங்க எந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து ப்ரிப்பரேஷன் கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக போய் தான் பண்ணி ஆகணும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், 10 வருஷம் ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம சென்டர்லேயே நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து இதில் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ நான் பார்த்து கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.